அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நம்ம ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் சனிக்கிழமை வீடியோ இந்த வீக்குக்கு எந்த லெவலுக்குள்ள ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எங்கே வந்தால் ரெசிஸ்டன்ஸ், எங்கே வந்தால் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம். அது இங்கே இருக்கும்போது தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். 25,338 போனால் ரெசிஸ்டன்ஸ் அங்கேருந்து செல்லறதுக்கான வாய்ப்புகளும் 25,438 ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் க்ளோசிங் பேஸில். அதே சப்போர்ட் 24,762 அங்கே வந்தால் பை எடுக்கிறதுக்கும் 24,662 டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஸ்டாப் லாஸ் சொல்லியிருந்தோம். என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். இது 52 வாரத்தில் 8 வாரம் 44 வாரம் இதாக இருக்கும். 8 வாரத்தில் என்ட்ரி கிடைக்காம போகலாம், அல்லது ஸ்டாப் லாஸ் இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் அதுக்கு சேர்த்து 200 பாயிண்ட் ரிட்டர்ன் கொடுக்கும். ஓகேங்களா? இது எட்ஜிங் இல்லாமல் இந்த மெத்தடை பயன்படுத்தக்கூடாது. இது பொசிஷன், இது ஆப்ஷன் பையிங் கிடையாது. ஓகேங்களா? இங்கேருந்து பாருங்க, ரெசிடென்ஸ் பிளேஸ்க்கும் போகல, இங்கேருந்து சப்போர்ட் பிளேஸ்க்கும் வரல. இது என்னைக்கு டேட்டோட எக்ஸ்பைரி டேட்டோட இது முடிஞ்சு போச்சு. இதனுடைய வேல்யூ எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறம் வெள்ளிக்கிழமைக்கு இதுக்கு மதிப்பு கிடையாது. வீடியோலேயே நான் அந்த ப்ரீ மார்க்கெட்லேயே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த வீக் என்ன, போன வீக்கும் என்ட்ரி கிடைக்கல, இந்த வீக்கும் என்ட்ரி வீக்லியில் இல்லை, அவ்வளோதான். அப்போ மார்க்கெட் என்ன, இவ்வளோ மார்க்கெட் ஃபால் ஆகுதுக்கு இதாகுதுன்னு சொல்கிறாங்க, அது சைட்வேஸ் ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது, அவ்வளோதான். பொசிஷனலி சிம்பிள், அதை புரிஞ்சுக்கோங்க. இதை வச்செல்லாம் ஆப்ஷன் பையிங் தயவு செய்து பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.